ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தில் இருக்கும் கோவில்களின் கணக்கு வழக்குகளை மேற்பார்வையிட உருவாக்கப்பட்ட ஒரு துறை. விதிகளின்படி அறநிலையத்துறை மேற்பார்வையில் இருக்கும் கோவில்களில் நிதி முறைகேடோ நிர்வாக முறைகேடோ நடந்தால் அந்த கோவிலுக்கு ஒரு செயல் அலுவலரை நியமித்து அந்த குறைபாடுகளை அதிகபட்சம் 5 ஆண்டுகளுக்குள் சரி செய்துவிட்டு அந்த கோவில் நிர்வாகத்தில் இருந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும். ஆனால் தமிழகத்தின் இந்து சமய அறநிலையத்துறை அப்படி செயல்படுவதில்லை. அதன் மேற்பார்வையில் இருக்கும் ஒவ்வொரு கோவில்களுக்கும் அதன் வருமானம் மற்றும் சொத்துகளுக்கு ஏற்ப செயல் அலுவலர், உதவி ஆணையர், துணை ஆணையர், இணை ஆணையர் என்று நியமனம் செய்து கோவிலின் அன்றாட பணிகளில் அறநிலையத்துறை முற்று முதலாக தலையிடுகிறது. பழனி முருகன் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், மதுரை மீனாட்சியம்மன் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில் என அதிக வருமானம் வரக்கூடிய கோவில்களை தான் அறநிலையத்துறை கவனிக்கிறது என்றும், ஒரு கோவிலில் வருமானம் வரவில்லை என்றால் அது ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தாலும் அதை அறநிலையத்துறை கண்டுகொள்வதில்லை என்றும் பக்தர்கள் மத்தியில் விமர்சனம் உண்டு. இதனால் அறநிலையத்துறையிடம் இருந்து இந்து கோவில்களை மீட்க வேண்டும் என்று தமிழகத்தில் பல கோவில் நல ஆர்வலர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை பல அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக சென்னையை சேர்ந்த TR ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில், முறையாக எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 80 கோடி ரூபாயை அரசின் வேறு செலவுகளுக்காக அறநிலையத்துறை எடுத்துள்ளது. அந்த பணத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் கல்லூரி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு கோவில் நிர்வாகம் முறையாக பதிலளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் கபாலீஸ்வரர் கோவில் பணத்தில் விரிவாக்கம் செய்யப்படும் அந்த கல்லூரி இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் இல்லை என்பதால் எதிர்காலத்தில் அந்த கல்லூரி கோவிலுக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லப்பட வாய்ப்புள்ளது என்றும் TR ரமேஷ் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி வஸ்திர மரியாதை என்ற பெயரில் கோவில் பணத்தில் மலேசியா சென்றது, சிவராத்திரி விழா என்ற பெயரிலும் நவராத்திரி விழா என்ற பெயரிலும் கோவிலுக்கு வெளியே நடந்த நிகழ்ச்சிகளுக்கு கோவில் பணத்தை செலவு செய்தது என அறநிலைத்துறையின் பல அத்துமீறல்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அவரை சாணக்கியா தொடர்பு கொண்ட போது சென்னையின் முக்கிய பகுதிகளான மயிலாப்பூர், பசுமை வழிச்சாலை போன்ற இடங்களில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக 250 கிரவுண்ட் நிலம் உள்ளது. அதன் மூலம் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வாடகை வருமானம் வர வேண்டும். ஆனால் அறநிலைத்துறை 2 கோடி மட்டுமே வசூல் செய்கிறது. கபாலீஸ்வரர் கோவிலின் கணக்கு வழக்குகளை மேற்பார்வை செய்ய 1972இல் இந்து சமய அறநிலைத்துறை உள்ளே வந்தது. சட்டப்படி 1977இல் கோவில் நிர்வாகத்தில் இருந்த குறைகளை சரி செய்துவிட்டு அறநிலைத்துறை வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. 1977க்கு பிறகு இந்த கோவிலுக்கென்று செயல் அலுவலர் ஒதுக்கப்பட்டதற்கான அரசு உத்தரவு ஏதும் இல்லை. ஆனால் இந்த கோவிலுக்கென அதிகாரிகளை அரசு நியமித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்வது என்ன என்று இந்து பக்தர்களுக்கு விழிப்புணர்வு வராதவரை இதுபோல கோவில் சொத்துக்கள் மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்க முடியாது என்பதே நிதர்சனம்.